ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காய் ஒரு வேதாகமத்து பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். சாமுவேலுடைய 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாள் படிங்கம்மா. சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் உற்சாகத்தோடு சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அடுத்த வருஷம் கூட சக்களத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக விசனப்படுத்துவாள். மனமடி வாக்குவாள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து அந்த நல்ல வசனத்திற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஒரு சரித்திர புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் மேல் உங்கள் கரங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னோடு பேசுங்கப்பா. ஒரு நிமிடம் ஆண்டவரத்தில் கேளுங்க, என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, நம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிசயமான செயல் என்னுடைய வாழ்வில் வெளிப்படட்டும். அந்நாளை போல நாங்கள் அப்படி சமூகத்திலே அழுகுறலாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையுள்ள விடுதலை, உம்முடைய வார்த்தையுள்ள வல்லமை, உம்முடைய வார்த்தையுள்ள அதிசயம், உம்முடைய வார்த்தையில் உண்டாக்கின்ற ஸ்தோத்திரம் உருவாகின்ற அந்த உருவாக்கப்படுதல் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாவதாக. விசுவாசத்தில் பெருகுவார்களாக, உம்முடைய வல்லமை நான் நிரப்பப்படுவார்களாக. எல்லா தடைகளும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. உம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இங்கே நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆதரித்து ஆசுவதை தனிங்கிரைத்தபடியா ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் நன்மை செய்தபடியா நன்றி. தொடர்ந்துகளோடு பேசுங்க. அடினை தாழ்த்துடைய கரங்களை திரும்புடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவ நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருந்தால் நமக்கு தெரியும். சாமுவேலுடைய தாயும் தகப்பனும் அண்ணா எல்கானா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனுக்கு 2 மனைவிமார் இருந்தாங்க. அண்ணாவுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருந்தது. எல்கானாவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மற்ற பேர் என்ன? பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது. அப்போது எல்லா வருஷமும் அவங்க நம்ம இந்த பண்டிகை என்று சொல்லப்படுவது போல ஸ்தோத்திரம் ஆலயத்தில் பண்டிகை என்று சொல்லப்படுவது போல, திருவிழான்னு சொல்லுவது போல, அன்றைக்குள்ள எருசலேம் தேவாலயத்தில் வருஷந்தோறும் ஒரு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு பண்டிகை ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை, பல பண்டிகைகளை அவர்கள் ஆசரித்தார்கள். அப்போது ஜனங்கள் ஸ்தோத்திர தேசத்து நானா பாகத்திலிருந்து எருசலேமில் கூடுவாங்க. நமக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், சீஷலை பார்த்து காத்திருங்க, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, என்னோட வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு கற்பனை கொடுத்திருந்தார். எருசலேமில் போய் காத்திருக்கும்படியாய். அதன்படி அவங்க எருசலேமில் போய் அந்த பண்டிகை நாட்களாக இருந்தது. அந்த நாட்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே போய் காத்திருந்தாங்க, ஜெபித்தாங்க. பரிசுத்தோட வல்லமை பெந்தேகோஸ்து நாளில் அவர்கள் மற்ற வல்லமையாய் வெளிப்பட்டது. உலகத்து நானாபாகத்திலிருந்து கூடியிருந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரும் அவர்கள் பாஷையிலே இவர்கள் கலிலேயர்களாகிய இவர்கள் பேசுவதை பார்த்தவன் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போது எருசலேமில் பண்டிகை நடக்கும்போது உலகத்து நானாபாகத்தின் அநேகர் தேவனுக்கு பயந்தவர்கள் கூடி வருவாங்க. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், பலிகளை செலுத்தும்படியாய், ஆண்டவரை துதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த எல்கானாவும் அவனுடைய ஸ்தோத்திர பெண்ணினாலும் அண்ணாலும் அவர்கள் 3 பேரும் பிள்ளைகளுமாய் அங்கே கடந்து செல்வார்கள். எல்லா வருஷம் போது வழக்கம். ஆனால் அண்ணாவுக்கு பிள்ளைகள் இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கே போகும்போது அவளை ஸ்தோத்திர அப்பா ஸ்க்ரூ பண்ணுவான். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா
பிள்ளைகளுக்கு எல்லாம் பங்கு வைக்கும்போது அவளுக்கும் கொடுக்கும்போது பெண்ணினாள் அண்ணாவுக்கு எனக்கு மட்டும் பிள்ளைகள் இல்லை அப்படின்னு பல காரியங்களை சொல்லுவான். ஹalleluya. அவளை ஸ்க்ரூ பண்ணுவோம். நம்ம சிலவங்க ஸ்க்ரூ பண்ணுவாங்க, நீங்கள் தளரக்கூடாது. ஹalleluya. அநேக நேரங்களில் நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஸ்க்ரூ பண்ணணும் சோர்ந்து போகக்கூடாதுமா. உன் வாழ்க்கையில் அனுக்கிரகம் அதில் தான் இருக்குது. ஹalleluya. 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 ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நான் சிவில் ஃபீல்டில் இருந்தேன். என்ன திடீர்னு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தூக்கி போட்டாங்க. அது பூல் கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டாங்க என்னோடய பழைய கம்பெனியில் டெல்டாவில். எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, பிளாங்க். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒன்றுமே தெரியாது. அப்போ என்னோட பாஸ் சொன்னார், ஏன்னா அங்கே அதுக்கு ஹெட்டாக இருந்தவர் அவர் ஸ்தோத்திரம் ஊரில் மகளுடைய மேரேஜுக்கு போனார். அவர் ஸ்தோத்திரம் ஹalleluya பேரலைஸ் ஆகிட்டார், படுக்கை ஆகிட்டார். அப்போது அதை நடத்துறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ என்னட்ட சொன்னால், நான் இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னால், நீ அந்த பூல் டிவிஷனை அந்த உள்ள ப்ராஜெக்ட் அப்போ ஒரு 10-12 ப்ராஜெக்ட் உண்டு, அதை க்ளோஸ் பண்ணும்படியாக மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி அது எப்படி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அது வெளியே வா அப்படின்னார். நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். போய் பார்த்து ஃபஸ்ட்டில் ஸ்தோத்திரம் 1-2 கன்சல்ட் மீட்டிங் போனேன். நான் போய் இருந்தால் அங்கே ஸ்தோத்திரம் எனக்கு வேண்டி அங்கே ஒருத்தரை வச்சுருந்தார் ஆண்டவர். அதுவும் தமிழன் தான், ஸ்தோத்திரம் கன்சல்டன்ட். அவன் என்ன படுத்தா பாடுபடுத்துவான். எல்லா மீட்டிங்கும் என்ன நாணம் கெடுத்துவான். ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பல கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு ஒன்றுமே, நான் கண்ணு முடிச்சுட்டு இந்த பாத்திரம் புரிஞ்சு போச்சு. இவன் 0 உள்ள ஒன்றும் இல்லை, வெளியே வேஷம்தான் உண்டு, நீ ஒன்றும் தெரியாது அப்படின்னு. எனக்கு பூளை பற்றி ஒரு ஐடியா இல்லை. அவன் என்ன ஸ்தோத்திரம் என்னே டார்கெட் பண்ணி அடிப்பான். எல்லா மீட்டுக்கும் இடக்கு மடக்க ஒரு கொஸ்டின் கேட்டு என்ன இது பண்ணுவான். ஸ்தோத்திரம் ஹalleluya. அவனுக்கு தெரியாதுன்னா நான் ஸ்விம்மிங் பூல் ஃபீல்டில் உள்ளவன் இல்லை, அதனால என்னை பயங்கரமாக அவன் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு அப்படி ஸ்தோத்திரம் சில நாட்கள். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் அறியாத ஒரு பேதை அப்படி போயிருந்தேன். அப்படி இருக்கப்போ ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட காரியம் வந்தோடனே எனக்குள்ள ஒரு சிந்தனை உண்டாச்சுது. அடுத்த மீட்டிங் போகும்போது அந்த மினிஸ்டர் மீட்டிங் படிப்பேன். அதில் கேட்டிருக்க கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் கூகுளில் சர்ச் பண்ணுவேன், சைட்டில் போய் இதுன்னு பார்ப்பேன். எல்லா காரியங்களையும் ஹalleluya நான் அறிந்து கொள்வேன். ஸ்தோத்திரம் ஹalleluya. சாரி எப்படி விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சு அடுத்த மீட்டிங்கில் போய் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவேன். அப்படி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஒன்றும் தெரியாத நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஹalleluya. பின்ன என்ன ஆச்சுன்னா, நான் கற்றுக்கொள்ள எனக்குள்ள பயங்கர கான்ஃபிடென்ட் இவ்வளோ தானே சம்பவம். அப்போ நமக்கு எடுத்து செய்த என்ன ஸ்தோத்திரம் ஹalleluya. 6-8 மாதம் போனப்போ நானே ஒரு என்கொயரி நான் என்னட்ட பாஸ் சொன்னார், ஒரு என்கொயரியும் அட்டென்ட் பண்ணண்டா, ஒரு கொட்டேஷன் கொடுக்கண்டா. ஸ்தோத்திரம் ஹalleluya. நமக்கு இதை இருக்கிறத எப்படியாவது முடிச்சு கொண்டு வெளியே வந்துடுனேன். ஒரு 6-8 மாதம் போனப்போ எனக்குள்ள ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், நமக்கு செய்யலாமே, இது பயங்கர நம்மளால் முடியுமே. ஏன்னா ஸ்தோத்திரம் என்னிடத்தில் அநேக கேள்விகள் என்னை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வைத்தது. ஹalleluya. அதை புஷ் பண்ணிச்சது. ஹalleluya. அப்போ நான் கற்றுக்கொண்டு அடுத்த ஸ்தோத்திரம் ஹalleluya. நான் ஒரு 6-8 மாதம் ஆனப்போ நான் ஃபஸ்ட்டில் ஒரு கோட் பண்ணினேன். ஸ்தோத்திரம் டபுள் ப்ரைஸ் போட்டு கோட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிது. நான் பாஸ்கிட்ட கொண்டு போய் காஸ்ட்டும் கொட்டேஷன் எல்லாம் பார்த்தோம். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே நடத்த முடியாது நீ ரன் பண்ண அப்படின்னு. அதை சூப்பராக செய்வதும்படியாக எனக்கு ஒரு உயர்வு அதில் உண்டாச்சுது. அதன் நிமித்தமாய் அதுக்கு ஹெட் அதை மூட வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு ஸ்தோத்திரம் அது கண்டினியூ ஆச்சு. என்ன அதற்கு ஹெட்டாக ஆண்ட மாற்றினார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற நெருக்கம், உங்கள் வாழ்க்கையில் கடந்து வர அநேக கேள்விகள் ஹalleluya உங்கள் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதத்தின் காரணமாய் மாறணும். எப்போ தெரியுமா? நீ உண்மையுள்ளவன் ஆண்டவரை சேவிக்கும்போ. நீ அதை கண்டு ஓடுறவனாக அல்ல, நீ அதை கண்டு ஓடுகிறவன் எஸ்கேப் ஆகக்கூடாதுமா. எஸ்கேபிசம் ஒரு நாள் வளர முடியாது. ஹalleluya. நீ எப்போ வளர முடியும் தெரியுமா? ஃபேஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஹalleluya. நான் எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவது உண்டு. ஹalleluya. கடந்த நாள் எனக்கு ஸ்கூலில் எனக்கு ஒரு பிள்ளையினுடைய டீச்சர் என்னை கூப்பிட்டேன். இவன் எல்லாத்துக்கும் பயப்பட்டு நிற்கிறான். ஸ்தோத்திரம். அப்படின்னா எங்கே போய் ஜீவிக்க முடியும்? அவங்க கரெக்டாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்ட்ராங்காக நிற்க சொல்லுங்கள். என்ன தானே ஸ்தோத்திரம் ஹalleluya. எங்கே போனாலும் அவன் நிற்க முடியும், அவன் அனுங்கிரகிக்கப்பட முடியும். தட்ஸ் ட்ரூ. ஹalleluya. அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறவங்க ஸ்கூலில் கவுன்சிலிங்னே ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஸ்தோத்திரம் ஆண்டோட வார்த்தை உனக்கு விரோதமாய் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சத்துரு கடத்தி விடும் பொழுது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதை மேற்கொள்ள, அதை ஜெயிக்க வேண்டிய கிருபை ஆண்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்.
ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய அறியாமைகள் அநேக தவறுகள் உன்னுடைய வாழ்வில் கடந்து வரும் பொழுது, அது நிமித்தமான பாரம் உன்னுடைய வாழ்வில் உண்டாகும் பொழுது, அது நிமித்தமாய் தேவ கோபாக்கினுடைய வாழ்வில் உண்டானா நீ சோர்ந்து போவதற்கல்ல, நீ ஆண்டவர் சமூகத்தில் சரண்டர் ஆகணும். ஆண்டவர் சமூகத்தை அதை கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், துன்பம் வந்தது எனக்கு நன்மையாய் மாறினது, காரணம் அவருடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அனுக்கிரகிக்கப்பட்ட நான் பாருங்க, தாவீதை குறித்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னோட மனதை அறிந்து செயல்படுகிறவன் என்னோட தாசனாகிய தாவீது. ஹல்லேலூயா. நீ வளரணும், நீ உன்னை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ அனுக்கிரகிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்னாளை எல்கானா மிகவும் நேசித்தாமா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பெரியனாவுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுக்கும் ஒவ்வொரு பங்கு, ஒரு சக்கையை ஸ்தோத்திரம் கட் பண்ணி அதுக்கு சோளம் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் 2 சோளை, ஆனால் அண்ணாளுக்கு 4 சோளை. ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படி மிகவும் நேசித்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்வில் காணப்படுகின்ற அந்த விஷயம் அவனுக்கு பாரமாய், அவளுக்கு பாரமாய் இருந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த 7வது வசனத்தில், இதெல்லாம் எல்கானா எவ்வளோ நேசித்தாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து ஸ்தோத்திரம், அவன் அவளை இது பண்ணுறான். அவள் ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை ஒன்று படிங்க. ஓ ஹல்லேலூயா. போதுமா? பண்டிகை ஆசரிக்கும்படியாக போகிறவங்க எல்லாம் அங்கே போய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்கள், அநேக இப்போ உபாசம்னாலும் இல்லைன்னா ஒரு கன்வென்ஷன்னாலும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னாலும் அநேகருக்கு அது ஒரு சம்பிரதாயமாக மாறிச்சு. அப்படி தானே? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி கஷ்டப்பட்டு 3 இல்லைன்னா 5 நாள் கடந்து சொல்லுவாங்க. கடைசி நாளில் சர்ச்சில் ஒரு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. பண்டு எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன். சின்ன வயசில் எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் உண்டு. கடைசி நாள் ஒரு நல்ல ஃபுட்டெல்லாம் கேட்டோம். அந்த ஒரு திருவிழா போகின்ற ஒரு சிந்தனையும் கடைசியில் ஒன்று சாப்பிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் தெய்வ பயமோ சரி, ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஒரு எண்ணம் இன்னைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய விட்டு, தெய்வ சபையை விட்டு, அதாவது முதல்ல இருக்கிற தெய்வீக சிநேகம் பின்ன காணப்படாது. பின்ன அது வாரது போகிறது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகும். ஆனால் ஒரு பிரச்சனை உள்ள அன்னாள், ஹல்லேலூயா, ஒரு பிரச்சனை உள்ள அன்னாள் மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க அவன் தெய்வ சமூகத்தில் போய் அழுதாள். வேதம் சொல்லுகிறது அன்னாள் மிகவும் அழுதாள். ஹல்லேலூயா. அவளை அழ வைக்க வேதம் சொல்லுது பாருங்க. 5வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அது எல்லாரும் ஒன்று படிங்களா? கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். எல்கானா மிகவும் நேசித்தாமா, வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஏன் தெரியுமா? நீ விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவனுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நீ அதுக்கு விலை கொடுக்கணும். நீ அதுக்கு விலை கொடுக்கணும். நீ அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீ அதிகமாக ஜெபிக்கணும். நீ அதிகமாக அழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த மேன்மை நிறைந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்வில் கடந்து வரும். ஹல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு மேன்மையான அனுக்கிரகத்தை ஆண்டவர் வைத்துக்கொண்டு உன்னை குறித்து தீர்மானித்து, என் ஆண்டவர் வெயிட் பண்ற எதுக்கு தெரியுமா? நீ வாழணும், அழணும், அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதற்காகவே அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னாள் மிகவும் அழுதாள். எங்க அழுதாள்? ஸ்தோத்திரமாலியா பக்கத்து வீட்டில் போய் அழுதுன்றதுனால. ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, சில வீடுகளில் பண்டெல்லாம் இப்போ எல்லாம் மாறிச்சு. எல்லாரும் காம்பவுண்ட் அடித்து எல்லோரும் அவங்க வீட்டில் அடித்தாலும் பிடிச்சாலும் எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே யார் அறியாது. ஹல்லேலூயா. பண்டுன்னா பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். இங்கே அடியாக இருக்கும், உடனே பக்கத்து வீட்டில் ஐயோ அவன் என்ன அடிக்கிறானே, அவன் என்ன பிடிக்கிறானே, அவன் அது பண்ணுறானே. ஸ்தோத்திரம். என் மாமியா சரியில்லை, என் மாமனா சரியில்லை, இப்படி பலதும் எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா வீட்டினுடைய வராந்தில் போயிருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அழுதுட்டு பண்டர்ல காலகட்டம் அது. ஹல்லேலூயா. ஆனால் அன்னால பாருங்க, நெருக்கம் வந்த பொழுது அவள் அழுதா. எங்கே போய் அழுதா?
என்னுடைய ஆலயத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளை, நீ வேற எங்க அழுதும் பிரயோஜனம் இல்லை. நீ வேற எங்க அழுதாலும் காரியம் இல்லை. ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் அழுதாலும் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், ஆண்டவனை கனப்படுத்துவார். நாட்களுடைய பிரச்சனைகளை வைத்து ஜெபிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் சோத்திரம் நம்முடைய சபைக்கு நமக்கு இந்த தேசத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத ஒரு சிச்சுவேஷனை இப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் இப்போ இந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரல. ஹல்லேலூயா. ஆனா உனக்கு எனக்கும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாகவும் நம்முடைய பிரச்சனைகளை வைக்கும்படியாகவும் நம்முடைய போராட்டங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தை என்ன செய்யணுமா? நீ அழணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் அழணும், ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கணும், ஆண்டு சமூகத்தில் என்ன காணணும். ஸ்தோத்திர திருவிழா நடக்குது. தேவனை ஆராதிக்கும்படியா எருசலேமில் கடந்து சென்று அன்னாலும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்கானாவும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பெண்ணினாலும் பிள்ளைகளுமாய் வெளியே இருந்து சந்தோஷித்து ஆகாரம் சாப்பிட்டு அவர்கள் பண்டிகை கொண்டாடும் பொழுது அன்னாலோ தேவாலயத்துக்குள் பிரவேசித்து எதற்காய் அங்கே கடந்து சென்றாலோ அந்த காரியத்தை அவள் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகையோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏம்மா, திருவிழாவுக்கு வேண்டி வந்தவங்க எல்லாம் வந்தாங்க போனாங்க. ஆனால் அன்னாளோ ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவளாய் மடங்கி சென்றாள். ஒரு மேன்மை பெற்றுக் கொண்டவளாய் மடங்கி சென்றாள். ஹல்லேலூயா. மாடு சமூகத்தில் ஓடி வரணும். ஹல்லேலூயா. நம்முடைய விஷயங்கள் எல்லாம் வைக்கணும். ஹல்லேலூயா. உன் விஷயத்துக்கு வேற ஒரு இடத்துல விடுதலை இல்லைம்மா, ஆண்டவரத்தை மட்டும் தான் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலைன்னா சாதாரண ஒரு விடுதலை இல்லை, இரட்டிப்பான ஆசீர்வாதம், ஒரு மேன்மையான அனுபவம். ஹல்லேலூயா. உனக்கு தந்து உன்னை உயர்த்த உன்னை கனப்படுத்த ஆண்டவர் போதுமான. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அண்ணா எப்படி அழுதான அந்த 10-11 படிங்களேன். அவள் கருத்தாய் ஜெபித்தாள். கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாள் சிறுமையை கண்ணோக்கி பாரு. என்ன ஒன்று நோக்கி பாருங்கப்பா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நான் ஒதுக்கப்பட்டு நிற்கிறேன், நான் தகர்க்கப்பட்டு நிற்கிறேன். எனக்கு மட்டும் விடுதலை இல்லை, எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. என்ன நெருக்கிறாங்க, என்னை ஆதரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டை நோக்கி ஜெபிக்கிறாள். அந்த நெருக்கத்தை அவள் சொல்லுகிறாள், உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று எடுப்பேன். அவன் தலையில் சவரங்கள் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவன் ஜெபித்ததோடு கூட தன்னுடைய பாரத்தை ஆண்டு சமூகத்தில் வைத்ததோடு கூட ஆண்டு சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுத்தாள். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுத்தாள். ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை ஆண்டு சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே ஹல்லேலூயா, நீ என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னை கண்ணோக்கி பார்த்தால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, என் மகனுடைய தலையிலே சவரங்கள் கத்தி படுவதில்லை, தீட்டு படுவதில்லை என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் பொருத்தனை எடுத்தாள். ஏமா, ஹல்லேலூயா, ஆண்டு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நெருக்கத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அநேக மண்டலங்களிலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அநேக கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தகர்ந்து போய் நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடி. உலக மனுஷனுக்கு முன்னால் அல்ல, அது மட்டுமல்ல, நீ ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டு சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ண. ஹல்லேலூயா. ஒரு சமர்ப்பணம், ஒரு பொருத்தனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால். இந்த நாளைக்கு நான் கேட்டோம் இல்லையா, யாக்கோபே அவன் ஒரு கையா போனான்,
பரிவாரமாக மடங்கி சொல்வதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? அவன் போகின்ற வழியிலே சூரியன் அஸ்தமித்தது, உலகம் அவனுக்கு இருட்டாய் மாறினது. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவன் நினைச்சான், என்னிடத்தில் யாரும் இல்லை, யாரும் என்னை காண்பார் இல்லை, நான் தனிமைப்பட்டு விட்டேன் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவனோடு கூட இருந்தார். ஆண்டவனை கை வெளிப்பட்டார், தூதலை கொண்டு பாதுகாத்தார். காலையில் ஆண்டவரை அவன் சந்தித்தான். ஹல்லேலூயா. அந்த சமூகத்தை ஜெபித்த, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய தகப்பன் வீட்டில் நான் திரும்ப சமாதானத்தோடு மடங்கி செல்ல எனக்கு கிருபை செய்தார். ஏன்னா தன்னுடைய சகோதரர் கொலை செய்வான் என்று பயந்து தான் ஓடுகிறான். நான் திரும்பவும் சமாதானத்தோடு என்னுடைய வீட்டுக்கு கடந்து சொல்ல நீர் எனக்கு கிருபை செய்தார். இந்த இடத்துல எனக்கு நான் தலையாணையாய் வைத்த அந்த கல்லை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு வீடாய் மாறு. உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த இடத்துல உமக்கு நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ண. ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி ஜெபித்தப்போ ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணுமா? நீ ஒரு பொருத்தனை பண்ணணும். நீர் என்னை ஆசீர்வதித்தார், இந்த காரியத்தை செய்வேன், நான் ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிப்பேன், எல்லா ஆராதனைக்கும் கலந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் உம்முடைய சித்தம் செய்வேன் என்று சொல்லி நீ ஒரு பொருத்தனை பண்ணினார். என் ஆண்டவனுடைய பொருத்தனை பிரியமாகி என் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னால் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஹல்லேலூயா. அந்த 12வது வசனம் ஒன்று படிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படிமா ஜெபிக்கிறீங்க? எப்படி ஜெபிக்கிறீங்க? கிறிஸ்தவமே இல்லைன்னு என்ன ஸ்தோத்திரம், ஜஸ்ட் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம ஒரு ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படி தானே. காலம் எழுப்புனா இல்லைன்னா என்ன சாயங்காலம் ஆத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம முடிஞ்சு போச்சு நம்முடைய ஜபம். இல்லை, யாரெல்லாம் வெகு நேரம் ஜபிக்கிறீங்க? யாக்கோபு எப்படி ஜபித்தான்? விடுதலை கடந்து வரையும் வேதம் சொல்லுகிறது, அவர் ராம் முழுவதும் யாபோ கற்றங்கரலே தேவனோடு போராடி கொண்டிருந்தான் என்று. ஹல்லேலூயா. விடுதலை வரும் வரையும், ஆசீர்வாதம் வெளிப்படும் வரையும், நன்மை வெளிப்படும் வரையும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். எதுக்கு தெரியுமா இந்த 21 days ஃபாஸ்டிங் பிரேயர் நாட்களே? ஸ்தோத்திரம். இந்த 21 days நீ ஆண்டவர் சமூகத்தோட விஷயத்தை வைத்து உன்னுடைய விடுதலை ஸ்தோத்திரமாக வெளிப்படும் வரையும் நீ ஜெபிக்கணும். 7:3:21 அப்படி தானே. 7 என்பது பரிபூர்ணம், ஒரு நம்பராகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒரு நம்பர். ஹல்லேலூயா, பூர்ணமான ஒரு நம்பர். வாரத்து நாட்கள் 7. ஆண்டவருடைய ஆண்டவருடைய விஷயங்கள், சபைகள் 7, இப்படி நிறைய காரியங்கள். சிஸ்டிப்பு ஆண்டவர் 7 நாளில் தான் கம்ப்ளீட் பண்ணது. இப்படி பல காரியங்களும் ஆண்டோட அந்த சிஸ்டத்தை பார்த்து 7 ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோட பூர்ணமாக இருக்குது. 7 நாளில் ஆண்டவர் சிஸ்டத்து ஓய்வு எடுத்தார் 7 நாளில். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். அதனால தான் முன்னால் பரிசுத்தவான்கள் 7 அது 3 times 21 மாற்றினாங்க. அது ட்ரிபிள் டைம் 21. அது ஒரு பரிபூர்ணமான ஒரு அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதான் 21 days ஃபாஸ்டிங் பிரேயர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 நாளே விடுதலை வெளிப்படுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு பரிபூர்ணமான விடுதலை உடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். நீ உபவசித்து நீ ஜெபித்தாய். ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அது சமூகத்தில் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அந்நாள் வெகு நேரம் ஜெபித்தாள். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராம் முழுவதும் அவன் ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாருமா. நீ ஜெபிக்கணும், நீ கருத்தாக ஜெபிக்கணும், நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும். வாச நாட்களில் அதிகம் வேறு எந்த காரியத்தை நம்ம அதிகம் ஆக்டிவாக போகக்கூடாது. நார்மலி ஸ்தோத்திரம், நீ பல காரியங்கள் இப்போ கம்பெனியில் பார்ட்டி இருக்குது, ட்ரீட் இருக்குது, பல காரியங்களுக்கு நானும் ஜஸ்ட் ஸ்தோத்திரமாக சில நேரங்களில் நம்ம ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும்போது, ஒரு கம்பெனியில் இருக்கும்போது சில காரியங்கள் ஜஸ்ட் ஃபாஸ்ட் நாளுக்கு தலை காட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது உண்டாயிடக்கூடாது, இன்னும் மலையாள மாதிரி காட்டுறேன் அப்படின்னு தலை காட்டுவோம், நம்ம வருவோம். ஏன்னா கூட உண்டு. ஆனால் நான்
வேர்திரிக்கப்பட்டவன். எல்லாத்திலும் எனக்கு பங்கு கொள்ள முடியாது. ஸ்தோத்திரமாளி இந்த கிரிக்கெட்டில் விளையாடுறது சண்டை ஊரில் காதன்னு சொல்கிறேன். அந்த நாட்கள் அதெல்லாம் அங்கே மாற்றி வைக்கணும். ஏன்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தவன். ஸ்தோத்திரமாளலுயா ஸ்தோத்திரம். அது அனுக்கிரகமாக இருக்குமா? இல்லை நான் சொல்கிறது உங்கள் ஆலோசனைக்கு அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உண்மையில் அனுக்கிரகமாக இருக்கும். அது பயங்கர விடுதலை கொண்டு வரும். அப்போது அந்த நாட்களில் நீங்கள் அதிக ஜெபத்திலும் ஆராதனையிலும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜபத்திலும் துதியிலும் வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுப்பி ஜபிக்க முடியாது, ஜபிக்கணும். ஹல்லேலூயா. அது பயங்கர அனுக்கிரகமாக இருக்கும். எனக்கு தெரியும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கல்ஃபிலெல்லாம் வரவங்களுக்கு வேறு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஆஃபீஸு வீடு ஒரு 4 சவருக்குள்ளே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும். வாரத்தை ஒரு நாள் தான் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் பாடிக்கு சரியான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது, ஃபுல் பாடியில் ஒன்று பிளட் சர்க்குலேஷன் நடக்கிறது. அதனால தான் பல ஆக்டிவிட்டியில் நீங்கள் எல்லாம் ஈடுபடுவது உண்டு. தட்ஸ் குட். அதை செய்யணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டோடைய சிஸ்டம் என்னென்னா நம்ம உயர்த்து வேலை செய்து சம்பாதிச்சு நாம் போஷிக்கப்படணும். அதுதான் ஆண்டோடைய சிஸ்டம். ஆனால் நம்ம இன்றைக்கி இருந்து வேலை செய்கிறோம், வேர்க்காமல் வேலை செய்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாவது சின்ன ஸ்தோத்திர ஒர்க் அவுட்டோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உபவாச நாள் கடலை இது ரகசியமா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆண்ட சமூகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வாழ்க்கையில் பயங்கர ஆசீர்வாதமாக மாறும். வாழ்க்கையில் பயங்கர அனுக்கிரகமாக மாறும். நீ இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அது பெரிதான ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை செய்யணுமா? நம்ம அதை செய்யணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நாம் செய்யும்போது நம்ம அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். பாருங்க, அன்னாள் வெகு நேரம் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நேரமாக படித்தோம். அன்னாள் மிகவும் அழுதாள். அண்ணல் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் அழுகையோடு. இந்த சந்தர்ப்பத்தை யூட்டிலைஸ் பண்ணு. ஆண்டு சமூகத்தை அதிகமாக செபி, வெகு நேரம் செபி, உடைய விடுதலை வெளிப்படும் வரை செபி, உடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் வரை செபி. ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திரு. ஆண்டு சமூகத்தில் ஓடிவா. நீ அனுக்கிரகிக்கப்பட்ட நாய் மடங்கி சொல்லுவாய். ஹல்லேலூயா. 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 ஆண்டு பெரிய காரியங்களை செய்வா. எனக்கு தெரியும் அநேகராகிய நமக்கு ஸ்தோத்திர வேலையும் காரியங்களை நமக்கு விட்டுன்னு வர முடியாது. ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குமோ நமக்கு அப்படி ஈஸியான விட்டுன்னு வர முடியாது. ஆனாலும் எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை கண்டத்தை முயற்சிக்கணுமா? முயற்சிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காய் வழிகளை திறப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாள் மிகவும் அழுதாள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதில் 13ஆம் வசனம் படிங்க. எதுவரைக்கும் வரைத்திருப்பாய்? விலக்கு. இப்போ அவ தன்னையே மறந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாமா, ஜெபிக்கிறா. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஜெபம் அல்ல அவளுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அவள் அழுது புலம்புறா. ஸ்தோத்திரம். அவருடைய இதயத்தின் ஆழம் குமுறல் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் வைக்கிறா. அவருடைய ஜெபம் பார்த்தப்போ அங்கே இருக்கிற ஆசாரியனுக்கு அண்ணாவுக்கு வந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏலிக்கு வந்து இவன் என்ன குடிச்சிட்டு வந்து நின்று புலம்புற மாதிரி தோணி போச்சது. அவருடைய புலம்பல் அப்படி காணப்பட்டது. ஏன்னா வெகு நேரம் ஒருத்தி புலம்பிக் கொண்டு இருக்கிறா. நம்ம என்ன சொல்ல, இவனுக்கு ஏதோ பிரச்சனை உண்டு போலன்னெல்லாம் நம்ம உலகம் அப்படி தான் பார்க்கும். ஹல்லேலூயா. பொதுவாக எல்லாரும் நம்ம எல்லாம் அப்படி தான் பார்ப்போம். ஆனால் வெகு நேரம் ஆண்டு சமூகத்தில் புலம்பிக் கொண்டே இருந்தாள். வெகு நேரம் ஜெபித்தாள். அங்குள்ள ஆசாரியனுக்கு வித்தியாசமா தோணிச்சது. யார் இது போல ஜெபித்தவ கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஏலி அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய தொடங்கி அநேகர் வந்து ஜெபிப்பதை பார்த்திருக்கிறார். உலகத்தின் 6ஆம் பாகத்திலிருந்து அநேகர் கடந்து வந்து ஜெபித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அண்ணால் ஜெபிப்பது போல் ஜெபித்தது ஒருத்தரை அவள் காணவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மன குமரலினால், மன வேதனையினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை சமர்ப்பித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாள். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் குமுறல, நம் உள்ளத்தின் வேதனை நீ செலுத்த வேண்டிய இடம் ஆண்டவருடைய சன்னிதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்கணும். ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவள் ஜெபித்தாள். அதனால ஏலி நினைச்சா அவ குடிச்சிருக்கிறான்னு
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் அதுக்கு ஏற்ற விதத்தில் அவன் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த 17ஆம் வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. எந்த ஏலி அவளை வித்தியாசமாக நினைச்சாங்க, குடித்து கொண்டிருக்கான்னு நினைத்தானோ, அவள் தன்னோட மனக்குமுறலை ஏறிக்கிட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறேன், என் ஆண்டவர் தான் ஆதரிக்கணும், என் ஆண்டவர் தான் சுவதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை பார்த்த உடனே ஏலியை புரிந்து கொண்டான். எவ்வளவு உருக்கமாக ஜெபித்த ஒரு ஆள் அவன் பார்க்கவே இல்லை. அது வரையும் அவன் சொல்கிறான், உனக்கு ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த தெய்வ மனுஷன் அப்படி சொல்லுகிற, அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஹல்லேலூயா. நீ எதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டாயோ, நீ எப்படி ஜெபித்தாயோ, என் ஆண்டவர் அதை உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஒரு ஜெபத்துக்கு தயாராமா? ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் அவைலபிள் தானா? ஹல்லேலூயா. அல்ல, ரெண்டு காரியத்தை நான் நேரம் வச்சேன். ரெண்டு காரியத்தை நீங்கள் மிகவும் கவனிக்கணும். ஒன்று, ஆண்டவருடைய கற்பத்தை அடைத்தால் எதற்கு தெரியுமா? ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வாழ்வில் கடந்து வரும்படியாய் ஆண்டவரை தடுத்து வச்சார். அவள் அதிகமாக ஜெபித்து அந்த விடுதலை மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படியா. இரண்டாவது, கூட உள்ளவள் அவளை ஸ்க்ரூ பண்ணிட்டே இருந்தா, அதுவும் சொல்லிட்டே இருந்தா. எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவள் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கும்படியா. ஹல்லேலூயா. 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 அதன் நிமித்தமாய் அதிகமாய் அவள் ஜெபித்தாள். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களை நம்ம சோர்ந்து போகிறோம். அவங்க அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் மட்டும் நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஸ்தோத்திரம் நீ நெருக்கம் இல்லை, பல காரியங்களை சொல்லி பல கம்ப்ளைண்ட் உனக்கு வாழ்வில் காணப்படலாம். ஏமா ஸ்தோத்திரம், அது எதுக்கு தெரியுமா? ஆண்டவராகவே அனுமதித்ததான். எதுக்கு தெரியுமா? அதிகமாக நீ ஆண்டவரோடு சேரும்படியாய், அதிகமாக நீ ஜெபிக்கும்படியாய், அதிகமாக ஆண்டவரை தேடும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் உன்னை உந்துறது ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகும்படியாய். இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த போராட்டங்கள் உன்னை உந்தி கொண்டு போய் ஆண்டு சமூகத்தில் உன்னை வைக்கும்படியாகத்தான் இந்த பிரச்சனை, இந்த போராட்டங்களும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாலே போல மன உருக்கமாய் உண்மையாய் அதிகமாய் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தா, ஒரு சமர்ப்பணத்தோடு ஜெபித்தா, ஒரு ஒப்புரவாகுதலோடு ஜெபித்தார். ஆண்டவரோடு அவன் சொன்ன, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தா, ஸ்பெசிபிக் நீ தந்தா, அதை உமக்கென்று நான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கொடுப்பேன். அவன் உம்முடைய ஊழியத்தை செய்வான். அவனோட தலையில சவரங்கன் எத்திப்படுவதில்லை. அவர் தீர்மானத்தை எடுத்தா. நீ தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நெருக்க எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தா தெரியுமா? இவள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாய், இவள் ஆண்டவர் சமூகத்தை தன்னை சமர்ப்பிக்கும்படியாய். ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரோ அதை அவள் செய்த பொழுது ஆண்டவர் அனுக்கிரகம் அவள் மேல் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டாந்து, இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாய் சாமுவேல் என்ற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி எழுப்பணும். ஹல்லேலூயா. அதுக்கு சாதாரணமான ஒரு விலை கொடுத்தா போதாது. அந்த மேன்மையான அனுக்கிரகம் வரணும்னா நீ அதிகமா விலை கொடுக்கணும். அதுக்காக தான் உனக்கு சில போராட்டங்கள். ஹல்லேலூயா. ஒரு மேன்மை கடந்து வர இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ விலை கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நேரத்தை சொன்னது போல பிரச்சனை கண்டு ஓடாத. பிரச்சனை வந்தோடனே நீ சோர்ந்து போகாத. பிரச்சனை கண்டோடனே உனக்கு சோதரோட ஜபம் இல்லை, உனக்கு ஆராதனை இல்லை, உனக்கு துதி இல்லை, உனக்கு ஆண்டவர் சமூகம் வேண்டாம். அல்லது ஸ்தோத்திரமாக ஓடுவதற்கல்ல. நீ எதற்ற சாத்தானே, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ சாத்தானோட தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லல்லோ. சாத்தானோட எதிர்த்து நிறுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நீ கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தைரியமானல்ல நீ தேவனுடைய பிள்ளை, தைரியமானல்ல நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. நன்றா ஜெபி, ஆண்டு சமூகத்தில் வா, கிடைக்க நேரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆதரிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கடைசி வசனம் அந்த 11 படிங்க. ஓ ஹல்லேலூயா. ஏம்மா தம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவர் பேசினார் அவள்கிட்ட. ஹல்லேலூயா. தெய்வ மனுஷன் சொன்ன உடனே அதை விசுவாசித்தால் அதை ஏற்றுக்கொண்டாள். ஒரு ஊழியக்காரர் சொன்ன உடனே அதை விசுவாசித்தால் அதை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வேதம் சொல்ல, அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டு தன்னுடைய சமூகத்தை தன்னை சமர்ப்பித்த வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். ஹல்லேலூயா. சாப்பிடாம இருந்தவன் இப்போ போய் போஜனம் செய்ய. ஏம்மா நீ விசுவாசித்து ஆண்டு சமூகத்தில் உபவாசத்தோட இருந்தா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஆண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ ஆண்டு சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபத்தோடு செலவிட்டா ஆண்டு ஒரு மேன்மையான பாதையில் நடத்துவார். சமாதானத்தோடு சாப்பிட ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ எல்லாம் சாப்பிட ஆண்டவனுக்கு கிருபை செய்வார். உபவாசத்தோடு ஜபத்தோடு இருக்கவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ஒன்றும் வராது. நாட்களில் ஸ்தோத்திரம் உள்ளவங்களுக்கு ஜபிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறுமா. ஹல்லேலூயா. உபவாசித்து உண்மையாக ஜபிக்கிறவங்களுக்கு எல்லா காலத்தையும் நல்லா சாப்பிடலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கடந்த நாட்களில் நான் ஸ்தோத்திரமாலுயா அநேகர் என் கூட படித்தவங்களும் பலருக்கிட்டையும் பல காரியங்களும் ஷேர் பண்ணும்போது, ஏம்மா நான் நினைக்கிறேன் மோர் தேன் 40 ஸ்தோத்திரம், நான் நினைக்கிறேன் மோர் தேன் 70% ஆட்களுக்கும் டயபெட்டிக்கு, ப்ரெஷர், சுகர் ஏதாவது ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறேன். நான் கடந்த நாளில் நான் 22 வருஷத்துக்கு முன்னால் என் கூட படித்த ஒரு சகோதரனை பார்த்தேன். ஆஃபீஸில் ஆடி வந்து அங்கே வந்து அவனோட காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான் மணிக்கூர் கணக்கில். அவன் என்ன கண்டோன்னு ஆச்சரியம். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த நான் படிக்கிற காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு அவங்க எல்லாம் நம்ம லாஸ்ட்டுக்கு அப்புறத்தில் உள்ள பெஞ்சு. ஹல்லேலூயா. ஏன்னா படிப்பில் ரொம்ப பிரில்லியன்ட். அதனால ஸ்தோத்திரம். என் பிள்ளை சிரிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டு ஆஸ்வதிப்பார். அப்படி இல்லை. அதனால எங்கள் அப்பா படிக்க மாட்டேன், நான் படிக்காத எஸ்கியூஸ் கிடைக்காது. ஜெபத்தை ஆண்டு சமூகத்தை பெற்றுக்கணும். அன்றைக்கு அறிவில்லாமைனால. ஹல்லேலூயா. எனிவே ஒரு காலகட்டத்தை தெய்வீக அறிவை ஆண்டு கொடுத்தார், தெய்வீக ஞானத்தை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டு கிருபை செய்தார். நான் சொன்னேன், எப்பா நீ சொல்லதில் அவன் என்னை பற்றி பல காரியங்களுடைய மேன்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். எப்படிடா இப்படி ஆனே, எப்படிடா உனக்கு இந்த பொசிஷன் வந்து ஸ்தோத்திரம், நீ இந்த பொசிஷனில் இந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு நீ அது இதெல்லாம் வேணும் இல்லையா, எப்படி உனக்கு உண்டாச்சு? நான் சொன்னேன், எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் தயவு, ஆண்டோடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் அநேக சாட்சி ஆண்டு எனக்கு செய்த நன்மைகளை சொன்னப்போ அவன் அதிர்ந்து போனான். அவன் சொன்னான், உண்மையிலே தெய்வம் நல்லவன். மலையாளி சகோதரன். ஹல்லேலூயா. தெய்வம் சர்வசக்தன். ஹல்லேலூயா. ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்டில் உள்ளவன். அவனோட மனைவி கொஞ்சம் ஜபிப்பாளாம். அவன் சொல்கிறான், என் மனைவியோட ஜபம் எல்லாம் தான் நிற்கிறது, இல்லைன்னா சொத்து என்னவோ நடந்திருக்கு. ஒரு பிள்ளை தான் உண்டு, அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை. அதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுகம் இல்லைன்னு என்ன அவன் சொன்னான், நம்ம இப்போ ஏயா தான் காணுவோம், பிஏ காணுவோம். அதுக்கு பி வந்து அவளுக்கு டியா தெரியும். அதாவது இந்த மெரலில் பார்க்குறது போல் மாற்றமாய் தெரியும். ஸ்தோத்திரம். அதனால் அது ஒரு டிசேபிள்ஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரே பிள்ளை தான், அதே அவனுக்கு ஒரு பயங்கர பாரம். வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை. அவங்க 2 டிகிரி முடித்தவங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியவங்க. அவன் சொல்லி சொல்லி அநேகருக்கு காரியங்களை சொன்னான். ஸ்தோத்திரம். என்னை கேட்குறது எவ்வளோடைய பிள்ளைகளை கிருபமா நம்மை ஆதரித்ததை நீ விலை கொடுத்து ஆசீர்வதிப்ப. நீ காத்திருந்த என் ஆண்டவனை மேன்மைப்படுத்துவ. நீ ஜெபித்தால் உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. 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 பிரச்சனைகளை, போராட்டங்களை சத்துரு வாழ்வில் கடத்திவிடும் பொழுது என் ஆண்டு ஏன் அனுமதிக்கிறா தெரியுமா? நீ காத்திருந்து விடுதலை மாசுபாத்து ஆண்டு சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாய். ஹல்லேலூயா.
ஏன் தெரியுமா? உனக்கு விரோதமாய் பயங்கர பிரஷர் வருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் அந்த பிரஷர் உன்னை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகணும். அந்த பிரஷர் உலகத்தில் எல்லாம் உன்னை கொண்டு போக வேண்டியது. அந்த பிரஷர் குடும்பத்துக்குள்ள எல்லாம் உன்னை கொண்டு போக வேண்டியது. அதோட நண்பர்களுக்குள்ள எல்லாம் கொண்டு போக வேண்டியது. உன்னை அந்த உந்துகிற உந்துதல் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, அதோட வாழ்வு விடுதலையாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளும் ஸ்தோத்திரம் அவனுடைய எல்கானாவும் அவனுடைய பெரினாலும் பிள்ளைகளும் அவங்க சந்தோஷமா கொண்டாடப்போ இவளுக்கு கிடைத்த அந்த பிரச்சனை, இவளுடைய வாழ்வில் வந்து கடந்து வந்த போராட்டம் அவளை உந்தி ஆலயத்துக்குள்ளே கொண்டு சென்றது. ஹல்லேலூயா, அந்த ப்ராப்ளம் அவளை உந்தி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு சென்றது. அங்கே இருந்து அழுது ஸ்தோத்திரம் அதிக நேரம் ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜெபத்தோட வாழ்வில் பெரிய விடுதலைக்கு காரணமாய் மாறினது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஓ நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ கேட்காதனால தான் இது ஒரு விடுதலை வரல. யாக்கோபை போல நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று ஆண்டவர் சமூகத்தை நீ அழுது புலம்பலாம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்தணும். என் ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், ஆண்டவனை மேன்மைப்படுத்துவார், ஆண்டவர் கரம் உனக்கு வெளிப்படும். அண்ணன் அதுக்கப்புறம் அளவே இல்லைம்மா. அண்ணன் அதுக்கப்புறம் அளல, நல்லா போய் மூக்க மட்டும் சாப்பிட்டா. ஹல்லேலூயா, வேதம் சொல்லு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்ட, ஒரு கவலை இல்லாம உபவாசத்தோடு ஜபத்தோடு தெய்வீக விடுதலைக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நல்லா சாப்பிட்டு நல்லா ஜீவிப்பதற்கு என் ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு சந்தோஷத்தோடு சமுதாயத்தில் ஒரு அனுகிரகிக்கப்பட்ட பாத்திரமாய் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்க விதத்தில் ஆண்டவனை உயர்த்துவார். ஆண்டவருக்காய் காத்திருந்தால் ஆண்டவனை ஆதரிப்பார். ஹல்லேலூயா, நீ ஓடணும் ஆண்டவர் சமூகத்தில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் வரம்போ ஓடணும். ஓடணும் எங்க தெரியுமா? ஆதாமை ஏவாளை போல மறைவிடத்தில் அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஓடணும். அதற்கு ஏவாளுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்பட்டது. ஓடி போய் ஆண்டுக்க பாத்திரம் விழுந்துருக்க, தப்பு செய்தாப்பா மன்னிச்சரன்னு சொல்லியிருக்கலாம். ஓடி ஒளிஞ்சாங்க, அனுகிரகத்தை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தை அன்று வெளியாற்றினார். அந்த கோபம் அவர்கள் மேல் வெளிப்பட்டது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போ நீ ஓடி எங்கேயாவது சொல்வதற்கல்ல, நீ ஓடி ஆண்டவர் சமூகத்தில் வரணும். ஹல்லேலூயா. பலகீனங்களை மாற்றுவார், உன்னை போராட்டத்தை உன்னை விடுதலையாக்குவார், உன்னை பிரச்சனை நாடு உன்னை விடுதலையாக்குவார், உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், உன்னை அதிகமாய் பலப்படுத்துவார், உன்னை கிருபை நான் முடி சூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வார், நன்மை செய்வார், நன்மை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நேரம் சென்று விட்டதம்மா. நம்ம எல்லாரும் ஒரு நம்முடைய முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிக்கலப்பா, நான் பிரச்சனையை கண்டு ஒழிச்சு ஓடுனேன், என்னுடைய ஜெபம் குறைஞ்சு போச்சு, என்னுடைய ஆராதனை குறைஞ்சு போச்சு, நான் தளர்ந்து போனேன், சோர்ந்து போனேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதல் உண்டுமா? உனக்கு அனுகிரகம் உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த சமூகத்தை விட்டு ஓடாத. நீ ஓடலைன்னா அதுதான் சத்துருக்கு பயங்கர கொண்டாட்டம். அவன் நினைச்சது உன் வாழ்வில் நிறைவேறியாச்சது. ஏன்னா நீ தெய்வ சமூகத்தில் இல்லைன்னா ஹல்லேலூயா உன் என்ன வேணாலும் அவனுக்கு பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை ஈஸியா ஜெயம் கொள்ளலாம், ஈஸியா ஜெயம் கொள்ளலாம், ஈஸியா ஜெயம் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு விட்டு கொடுக்காத. நீ ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படிடு, ஓடி ஓடி வா, நேரம் கிடைக்காம வந்துடு, முழங்கால் படிடு, ஆண்டு சமூகத்தை ஆளு. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் உம்மை விடேன் என்று சொல்லு. அப்பா நிறனை ஆசீர்வதித்தால் உம்மை விடு, நிறனை ஆசீர்வதித்தால் உம்மை விடு. ஓரி பாபா ஷம்ப பாபா ரிபனாக சொரகதாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா தேவ மனுஷன் சொல்லுகிறார், சமாதானத்தை போடு, போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டதன்படி என் ஆண்டவர் உனக்கு அருளி செய்வார்.
அந்த வார்த்தை கேட்ட உடனே தெய்வ மனுஷன் வார்த்தைக்கு முன்பாய் தன்னை சமர்ப்பிக்கிறாய். சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறாய், சமாதானத்தோட போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாபா ஷம்பா பாபா ரிபனாக சொரகதார கந்தரி பாபா சந்தராதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேளுமா, இது ஒன்றை நேரம், இது இந்த விஷயத்தாண்டு சமூகத்தில் வை. ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாவது 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 ஒன்று செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்கிறதே என்னுடைய பிள்ளைய, இன்றைக்கு இனி இந்த சைல பார்க்காதவன் எனக்கு அல்ல. எப்போ நேரம் கட்டாலும் ஓடி இங்கே வரணும். இன்றைக்கு சொன்ன அதே விஷயத்தை ஆண்டு சமூகத்தில் வைக்கும்படியா. ஆண்டவர், அன்னைக்கு நான் உன்ட்டு சொன்னேன் இல்லையாப்பா, ஒன்றும் வெளிப்படலப்பா, ஒன்றும் வரலப்பா, நன்மை காணல, என்னை ஆதரிக்கணும், நீ ஓடி ஓடி வரணும், உனக்கு நேரம் கிடைக்கும் எல்லாம் நேரத்தை உண்டாக்கி ஓடணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரே பாபா ஷம்ப பாபா ரிபனாக சொரகதார கந்தரே பாபா சந்தராதராக சொரகதானே. ஹல்லேலூயா. ஓ துன்பம் உன்னை சூழ்ந்தல கழித்தாலும் இன்பம் ஈகட்டேனென்றி சோதாலோ நீ பாதி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஓ ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஓ ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. அவரை துன்பங்கள் உன்னை சோதாலோ ஆதரப்படாதே கர்த்தர் அநேகமா தீபத்த சிராயங்கள் தூதன் உன்னை தேற்றுவார் பேயானக்கு. ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஓ ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. துன்பம் உன்னை சூழ்ந்த நெருக்களே தாரோ இன்பம் ஈகட்டேனென்றி சோதாலோ நீ பார்த்து பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஓ ஆசீர்வாதம் என்னுவதால் கர்த்தர் செய்த யாவும் நீயப்பை தரோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரே, ஆண்டு சேவைகள் யாவும் வியப்பை கொடுக்கும். எனக்கு ஆண்டு சமூகத்தை சமர்ப்பிமா, ஆண்டு சமூகத்தை விட்டு கொடு. ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தை விட்டு கொடு. ஆண்டு சமூகத்தை காத்திருப்பேன். எனக்கு ஒரு தீர்மானத்தை எடு. விடுதலை வரும் வரையும், ஆசீர்வாதம் வரும் வரையும், ஹல்லேலூயா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடி வருவேன். இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிவதற்கு முன்பா என்னுடைய நன்மையை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவேன். நான் சமூகத்திலே காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தை சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டு கரம் எனக்கு ஆதரவாய் வெளிப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல போல ஆண்டு சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தார். யாக்கோபு போல ஆண்டு சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தார், நான் இதை செய்வேன். ஆண்டவரே, ஒழுங்கு ஆராதனைக்கு வருவேன், உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் உம்முடைய சுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya நீர் என்னை ஆசீர்வதித்தால் இந்த விஷயத்தை நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். உமக்காய் கொடுப்பதில், உமக்காய் செயல்படுவதில், உமக்காய் ஓடுவதில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். நீர் என்னை ஆசீர்வதிக்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அன்னாவை போல யாக்கோபை போல ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் ஆண்டவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காத்திருந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வாசனோட வாழ்க்கையில் நிங்கிரகமாய் மாறும். இந்த வார்த்தையில் 4 ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஹalleluya தொடர்ந்துள்ள நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் ஹalleluya திருவிழந்திற்கு நேராய் கடந்து செல்ல